ஃப்ரீடம் படத்தை பற்றி சொல்லணும்னா டூரிஸ்ட் ஃபேமிலி மாதிரி அப்படி நினச்சிடக்கூடாது. அதை நம்ம தெளிவுபடுத்திடணும். என்னோட காமெடி படம்னு சொன்னாங்க, ஏன்னா ஆடியன்ஸுக்கு நம்ம தெளிவுபடுத்தணும் ஃபஸ்ட்டு. இது என்ன மாதிரி படம் எப்படி அப்படின்றது. ஏன்னா இது டூரிஸ்ட் ஃபேமிலி மாதிரி உங்களுக்கு காமெடியோ ஒரு காமெடி ஒரு எல்லாமே இருக்கக்கூடிய படமாக அது இருக்காது. இது ஜெயிலில் கஷ்டங்களை சொல்ல போகிற ஒரு படமாக தான் இருக்கும். அது தயார்படுத்தணும் ஆடியன்ஸுக்கு. நம்ம ஆடியன்ஸுக்கு என்ன சொல்லணும்னா, என்ன ஜானர்னே சொல்ல மாட்டேங்கிறோம். பாருங்கன்னு சொல்லிட்டு அவர் வேறு மாதிரி நினச்சி டூரிஸ்ட் ஃபேமிலி மாதிரி வச்சுட்டு, இது டூரிஸ்ட் ஃபேமிலி மாதிரி இல்லை வேணாடா இப்படி பண்ணி அப்படின்னு அவங்க சொல்லுவாங்க. அவங்க பக்கம் நியாயம், அது நம்ம தப்பு தான். ஏன்னா நம்ம என்ன படம் பண்ணுறோம், இது என்ன ஜானர் ஆஃப் மூவி எல்லாம் அவங்களுக்கு தெளிவுபடுத்தணும். தெளிவுபடுத்தும் போது அவங்க பார்க்க வரும்போது அதை இது பண்ணுவாங்க. ஏன்னா இது ஜெயில் சார் சொன்ன மாதிரி ஜெயில் படங்கள், எஸ்கேப் டு விக்ட்ரி, இந்த மாதிரி தான் நம்ம இங்கிலீஷில் பார்த்துருப்போம், நிறையா படங்கள் பார்த்துருப்போம். ஆனால் அது உண்மை கதையை தான் அவங்களும் எடுத்திருப்பாங்க. கிரேட் எஸ்கேப் இதெல்லாம் உண்மை சம்பவத்தை தழுவி எடுத்திருப்பாங்க. இந்த படமும் உண்மை சம்பவத்தை தழுவி தான் எடுத்திருக்கோம்.